ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தரணி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வீட்டிலே வந்து தேங்காய் எண்ணெய் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொலை கொலையாக உள்ள தேங்காய்லாம் நம்ம கழித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து தேங்காய் வெட்டு போடுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு கோடாலியை வச்சு தான் தேங்காய் வெட்ட போகிறோம். ஒரு தேங்காவாக இது மாதிரி கோடாலியை வச்சு வெட்டி தேங்காய் தண்ணி தனியாகவும் தேங்காய் தனியாகவும் எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிவிட்டு வடிகட்டி குடிங்க. ஏன் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டி குடிங்க. இப்படி தான் வந்துட்டு தேங்காய் நம்ம வந்து வெட்டணும். நம்ம வந்துட்டு இவ்வளோ தேங்காய் தண்ணி ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுவாங்க. வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காவை ஒன்று ஒன்றா பிரித்து காய வைக்க போகிறோம். இந்த தேங்காய் வந்துட்டு நல்லா காயணும். நல்லா காஞ்சால் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து எடுக்கக்குள்ளே வந்து ஈஸியாக வரும். இது மாதிரி வந்துட்டு நான் வந்து 1 டே ஃபுல்லாக காய வச்சுருந்தேன். நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா ஒரு நாள் போதும். வெயில் கொஞ்சம் கம்மியாக மீடியமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் வரையும் காய வைங்க. நான் வந்துட்டு நீங்கள் தேங்காய் திருவுறதுக்கு வந்து இந்த உளி தான் எடுத்துருக்கேன். இது உளின்னு சொல்லுவாங்க, திருப்புளின்னு சொல்லுவாங்க. நல்லா வந்து தேங்காய் காஞ்சோடனே நம்ம இப்போ லைட்டாக விட்டு கீந்துனாலே வந்துடும். பாருங்கள், வந்து தேங்காய் ஒழுங்காக காயிலனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா காய விட்டு இந்த மாதிரி நல்லா கீந்தி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கடையிலேயே தேங்காய் எண்ணெய் வாங்கினோன்னா ஏதாச்சும் கலப்படமாக இருக்குமா அப்படிலாம் யோசிப்போம். நம்ம வந்து வீட்டிலேயே வந்து தேங்காய் எண்ணெய் இது மாதிரி செஞ்சு நம்ம பயன்படுத்துறதுல வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம். கெமிக்கல்ஸ் எல்லாமே நேச்சுரலாக தான் இருக்கும். பாருங்கள், நான் தேங்காய் வந்துட்டு இது மாதிரி கீறி எடுத்துட்டேன். எல்லா தேங்காய் இது மாதிரி நம்ம கீந்தி எடுத்துப்போம். நான் ஃபஸ்ட் டைம் கீந்துறேன், அதனால தான் கொஞ்சம் எனக்கு டைம் எடுத்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாம் டக் டக்குன்னு கீந்துடுவாங்க. இந்த லாக்டவுனில் தான் நான் இப்போ வந்துட்டு ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு இருக்கேன், எப்படி தேங்காய் கிண்டுறது அது மாதிரிலாம். நம்ம தேங்காயெல்லாம் கீறி எடுத்துட்டோம். இப்போ வந்து தேங்காய் மட்டை இருக்குல்ல, இதை நீங்கள் வந்துட்டு நல்லா வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அடுப்பு எரிக்கிறதுக்குலாம் நல்லா யூஸ் ஆகும். மழை காலத்துலலாம் வந்து அடுப்பு பற்ற வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தேங்காய் மட்டையை வச்சு பற்ற வச்சிங்கன்னா அடுப்பு சீக்கிரமாகவும் பற்றிக்கும், நல்லா நின்று நிதானமாகவும் எரியும். இப்போ நம்ம வந்துட்டு தேங்காய் கீழணும்ல, எல்லாத்தையும் நம்ம மாடியில் கொட்டி காய வைக்கலாம். கொட்டினதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பிரித்து விட்டுட்டு தேங்காவை நேராக வச்சு காய வைங்க. அப்போ தான் வந்துட்டு சீக்கிரமாக காயும். நான் வந்துட்டு வெயில் நல்லா அடிச்சதுனால நான் வந்து 5 நாளே காய வச்சு எடுத்துட்டேன். உங்களுக்கு வெயில் வந்துட்டு மிதமாக இருந்துச்சுன்னா ஒரு 7 நாள் வரையும் காய வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து வெயில் நல்லா இருந்துச்சு, அதனால் 5 நாள்லேயே நான் காய வச்சு எடுத்தாச்சு. கொப்பரை தேங்காயில் தான் வந்துட்டு ட்ரை கோகனட் பவுடர் செய்கிறாங்க. நீங்கள் நல்லா காய வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதான் ட்ரை கோகனட் பவுடர். நான் வந்துட்டு 5 நாள் வரையும் நல்லா காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேங்காய் நல்லா காஞ்சி நல்லா மொகுன்னு ஆகிட்டு, நல்லா மொகுன்னு ஆகி நல்லா ஹார்டாக இருக்கும். தேங்காய் நல்லா பிக்க கூட முடியல, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நான் காயணும்னு சொல்கிறேன். வந்துட்டு ஒரு தேங்காவை நான் உடச்சி காட்டுறேன். பாருங்கள், அந்த உடச்சி காட்டுறதுக்குள்ளே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது தேங்காயில் உங்களுக்கு தெரியும், நான் உடைக்கக்குள்ளே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்சு தேங்காய் தான் உடைச்சேன். என் கையிலலாம் வந்துட்டு எண்ணெய் பிசுப்பு வந்துருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்தீங்கன்னா ஆட்டி கொடுத்துக்குவாங்க. இப்போ லாக்டவுனுங்கிறதுனால என்னால் தேங்காய் எண்ணெய் வந்து ஆட்ட முடியலை.
இப்போ நான் வந்துட்டு சாக்கில் போட்டு கட்டி தான் எடுத்து வைக்க போகிறேன். நீங்கள் வந்துட்டு மறுநாள் ஆட்ட போகிறீங்கன்னா மொதல் நாள் லைட்டாக சூடு காட்டி கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லா ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் வெயிலில் 3 நாள் வரையும் காய வச்சு எடுத்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஹெல்த்தியான தேங்காய் எண்ணெய் கிடச்சிடும். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம வீட்டிலே வந்துட்டு தேங்காய் எண்ணெய் செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.